அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். தேவன் நம்மை பரிபூர்ண சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பாதுகாத்து முதலாம் நாள் அக்டோபர் 2024 ஆண்டிலே நம்மை வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுற்றுப்புற சூழ்நிலைகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்றால் எங்கு பார்த்தாலும் போர் மூட்டங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் ஒவ்வொரு நாட்களும் அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து வாழ்ந்து வருகிற நமக்கு அவருடைய கிருபையின் மேல் கிருபையும் அவருடைய பரிபூரத்திலிருந்து பரிபூரத்தையும் கர்த்தர் தந்து நம்மை நடத்துகிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் என் இருதயத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஏசாயா 44:3, ஐசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களில் இன்றைக்கு என் உள்ளத்திற்குள்ளாக ஓடுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தாகமுள்ளவன் மேலே அவர் தண்ணீரை ஊற்றுகிறவராம். நம் தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் ஒவ்வொரு நாட்களுக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்டாலே அவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அவைகளை படித்து முடிக்க உங்களால் முடியாது. அவ்வளவு குணாதிசயங்கள் தேவனிடத்தில் உண்டு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கும் இம்மானுவேலராய் காணப்படுகிறார். அவர் மனிதனை பார்க்கும்போது நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்கிற ஒன்று, தாகமாய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்முடைய தாகம், ஆவிக்குரிய தாகம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு நல்ல ஒரு எல்லா காரியங்களும் வந்துவிட்டது என்று சந்தோஷமாய் சாதகமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோமா, அல்லது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த வாஞ்சையோடு கூட அவரோடு குட்டி சேர்கிறவர்களாய் காணப்படுகிறோமோ என்ற முதலாவது கேள்வியை உங்கள் மத்தியை நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். இந்த கேள்வி தேவன் என்னிடத்தில் கேட்ட ஒரு கேள்விதான். தாகமுள்ளவன் மேலே தான் தேவன் தண்ணீரை ஊற்றுவாரா? ஆகவே தான் தாவீது அடிக்கடி சொல்கிறான், ஆண்டவரே, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமாய் மேலே வாஞ்சித்து கதறுகிறது. அந்த வாஞ்சை, அந்த தவணம், அந்த தாகம் நமக்குள்ளாக எவ்வளவாக தேவனோடு கூட உறவாட வேண்டும் என்று நாம் உணர்வோடு கூட அவரோடு கூட வளர வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக அவர் நம்மேலே ஊற்றுகிறவராயிருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்த்து, உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து தேவனோடு காணப்படுகிற உறவை நாம் கண்டு துண்டித்து விடாதபடி பார்த்துக்கொள்வோம். இன்றைக்கு சொல்லப்போனால் நான் வாழ்ந்த காலங்களிலே, வாலிபனாக இருந்த காலங்களிலே எந்த யூடியூபோ எந்த மெசேஜெலாம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் தெரிந்ததெல்லாம் வேதமும் ஜெபமும். இன்னும் அதிகமாகி போனால், பிரச்சனைகள் அதிகமானால் பாஸ்டர், நல்ல ஒரு பாஸ்டர் எங்களுடைய பாஸ்டர்ட்டு போவோம். இதுதான் எங்களிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம். எவைகளாக இருந்தாலும் எங்கள் பாஸ்டர்ட்டு போய் சொல்லுவோம். அவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். கர்த்தருடைய தாசன் என் முறையிலே அறிவுரை கூறுவார். கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்போம். இன்றைக்கு நவீன காலத்திலே எங்கு பார்த்தாலும் அநேக துருபதேசங்களும் தேவனுடைய வார்த்தைகள் தவறாக போதிப்பதும், இன்றும் சொல்லப்போனால் யூடியூப்ல அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் எல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் கூட சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று உண்டானால், நம்முடைய நேரம், தேவனோடு செலவிடுகிற நேரம் எப்படியாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவங்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி. முதலை போல ஆதியில் கொண்ட அன்பிலே நீ நிலைத்திருக்கிறாய் என்று சொல்ல முடியுமா? ஆதியில் கொண்ட அன்பிலே நீ பலவீனப்பட்டு போனாய் என்று கர்த்தர் சொல்ல முடியுமா? நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். தாகம் உங்களுடைய தேவன் மேலே வைத்திருக்கிற பற்றும் தாகமும் எவ்வளவுக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஒரு உண்மையான ஊழியக்காரன், கர்த்தரோடு கூட நடக்கிறவன், எந்த நேரத்திலும் அவன் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை செய்யவே முடியாது. ஏனென்றால் இன்னும் தேவனோடு கூட நான் வளர வேண்டும், இன்னும் தேவனோடு கூட ஜெபிக்க வேண்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும் என்ற வாஞ்சையுள்ள ஒரு ஆத்மாவைத்தான் கர்த்தர் அதிகமாக உபயோகப்படுத்த வாஞ்சிக்கிறார். என் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், நீங்களும் அப்படியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
தேவன் மேலே காணப்படுகிற பற்றும் பாசமும் நேசமும் தாகமும் எவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்கு காணப்படுகிறது? யோசித்துக் கொள்ளுங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளையும் ஊற்றுகிறார். அதற்கு அடுத்த பகுதியை பாருங்கள். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆசீர்வாதங்கள் தலைமுறையாக வருகிற ஆசீர்வாதங்கள். நீங்கள் சங்கீதம் 14:5 கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு கூட இருக்கிறாரே என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் நீதிமானாய் என்றால் நீதியை செய்கிற ஒரு மனிதன் மேலே அவனுடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அனுக்கிரக கரத்தின் கிரியைகள் எப்பொழுதும் காணப்படுவதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் நீதிமான்களாய் கர்த்தருக்கென்று வாழும் பொழுது உங்கள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அவர்கள் தொடர்ந்து காணப்படுவதற்கு காரணம். ஆகவே தான் தாவீது சொல்கிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனான் மானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் காணவில்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். முதலாவது நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க வாஞ்சிக்கிறார். அது பிறகு சந்தானம் என்று சொல்லி this called descendant. Offspring is descendant, offspring is different, descendant is different. It takes சந்ததிகள் ரிலேஷன்ஸ், எவ்வளவு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் சந்ததிகள். அந்த சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுகிறாராம். சந்ததிகள் ஆஃப்ஸ்பிரிங், சந்தானம் என்றால் டிசெண்டன்ஸ். இவைகள் தொடர்ந்து காணப்படுவதற்கு காரணம் நீங்களும் நானும் தேவனோடு கூட காணப்படுற உறவு. நம் உறவு அதிகமாக நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானுடைய வல்லமை நம் பிள்ளைகளையும் தொடுகிறது. நம் பிள்ளைகள் நம்மை விட்டு விலகி போவதில்லை. இன்றைக்கு நீங்கள் விலகி போயிருக்கான்னு நினைக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகள் மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருவார். அவளுக்குள்ளாக நீங்கள் போட்ட வித்துக்களும் கர்த்தருடைய வார்த்தைகளும் தெய்வ ஜபங்களும் ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக விடுகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை உயர்த்துவது உண்மைதான். ஆகவே உங்கள் ஜபங்களையும் உங்களுடைய கீழ்ப்படுதலையும் கர்த்தரோடு கூட இருக்கும் நிறைவுகளையும் உங்களுடைய உறவுகளையும் சரி செய்து இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும்மை கிட்டி சேரணுமே என்ற எண்ணத்தோடு கூட இந்த மதத்திலே முனைந்து செயல்படும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மகிமையாக, மேன்மையாக, ஆசீர்வாதமாக, அற்புதமாக செய்வார். கவலைப்பட வேண்டாம். உங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகி கனி கொடுக்கலாய் பாருங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். மற்றவருடைய விசுவாசத்தை நாடி இருக்க வேண்டாம். உங்கள் விசுவாசம் கர்த்தரோடு கொடுக்கிற உறவை அதிகப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் பெரிய புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. அன்பு தகப்பனே, நான் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அக்டோபர் மாதம் 2024 முதல் நாள் காலையிலே உடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கவும், உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே வார்த்தையினால் அவர்களை தேற்றும் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், அற்புதத்தின் மேல் அற்புதம், விசுவாசத்திலே முன்னேறி செல்லும் கிருபை, விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்குள்ளாய் வளர்ந்து கனி கொடுக்கும் பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வருகிற எல்லா விதமான சவால்களையும் சந்திக்கவும், அவைகளை மேற்கொள்ளவும் கிருபைகளையும் கிருபாவரங்களையும் தாரும் ஆண்டவரே. எந்தெந்த தேவைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து கதறுகிறார்களோ ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. இந்த மாதம் அவர்களுக்கு அற்புதத்தின் மாதமாக, மறுமலர்ச்சியின் மாதமாக, ஆசீர்வாதங்களை எண்ணிக் கொள்கிற மாதமாக இந்த பிள்ளைகளுக்கு தருகிறப்பா. ஒவ்வொரு நாட்களையும் நன்மையினால் முடிசூட்டுகிறவர், நாட்களை நன்மையினால் முடிசூட்டுகிற ஒவ்வொரு நாட்களும் நெய்யாய் பொழிவதாக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். எல்லா காரியங்களிலும் வெற்றியின் மேல் வெற்றி தருவீராக. உமக்கே துதிகன மகிமை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.